ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சூப்பர் சம்பவம் நடக்குது. என்னன்னா விஜய் பார்வதி கேமரா முன்னாடி வந்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அதாவது இனி கமருதீன் பக்கம் நான் போகிறது கிடையாதுன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி முடிவு எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கமருதீனோட விஷயங்கள் டபுள் இதுவாக இருக்குது. திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அசிங்கப்படுத்துறாரு, திடீர்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா அசிங்கப்படுத்துறாரு, திடீர்னு சப்போர்ட் பண்ணுறாரு. அரோரா கிட்ட அசிங்கமாக பேசுகிறார். இப்போ காலையில் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு அரோரா கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சீப் மைண்ட் அது இது எதோ சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இப்போ என்னன்னா விஜய் பார்வதி இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு தோணும்ல. அதனால் அவங்க என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க, எனக்கு கமருதீன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, உண்மை தான். நான் வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். பட் அவன் வந்து என்கிட்ட ஒரு கேம் ஆடுற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு அடிபட்ட போது அவன் கேர் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு, ஒரு யாராவது கேர் பண்ணுவாங்களான்னு. அதை அவன் பண்ணான், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் அவன் வந்துட்டு அரோரா கூட சேர்ந்து பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். இதெல்லாம் கேமரா முன்னாடி சொல்கிறாங்க. இனி நான் இதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது, இனி இதை பற்றி நான் கண்டுக்க போகிறதும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல முடியுமா, வரவேற்கத்தக்க முடியுமா? தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் போகிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆனாங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றா ஆகலைன்னா அந்த சண்டை வந்துச்சுன்னா அப்பா கமருதீன்லாம் வந்துட்டு இவ்வளோ என்ன இப்படி பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசியிருந்தாங்க, ஒரு சின்ன சண்டை வந்ததுக்கு இவ்வளோ கோவப்படுறதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி விஜய் பார்வதி கமருதீன் சொல்கிறார், என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட பொண்ணுங்களாம் வாழவே முடியாது, தயவுசெஞ்சு என்கிட்ட நீ பேசாதன்ற. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் கூடவே இப்போ ஒருத்தங்க வந்து அரோரா நல்லா சிங்சாக் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, சண்டா மாறிடு, அரோராக்கு எதிராக மாறிடு அப்படின்ட்டு. எதுக்கு இந்த வேலையை வந்துட்டு அரோரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் கலாச்சிட்டாங்க, இதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. பட் நல்லா இல்லை, இதை வந்து அவங்க பண்ணக்கூடாது. பட் விஜய் பார்வதி ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள், கரெக்டாக தவறா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.